ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஸ்மார்ட் கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம். என்னடா டே 50 சேலஞ்செலாம் பண்ணேன், எங்கடா வீடியோ அடிக்கடி காணும், என்னடா டே 1 ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன்னு சொன்னீங்கடா, எங்கடா அந்த சேலஞ்செலாம் காணும், ஒரு வீடியோவும் காணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான ஒரு 2 ரீசன் மட்டும் இருக்குது. அந்த 2 ரீசன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன ரீசன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புது இன்ட்ரோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி போகலாம். ஹாய் கைஸ், இன்ட்ரோ கண்டிப்பாக பார்த்துருப்பேன். எனக்கு இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இது ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள் ஆச்சு. ஏன்னா 2 நாள் ஆச்சு, இது எப்போ ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் மேடம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இது அப்ளிகேஷன் மூலிமா பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வரும். ஏன்னா அடுத்தவங்க இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நான் ஓனாக மட்டும் கெயின் மாஸ்டர் இந்த 2 அப்ளிகேஷன் வச்சு என்னோடய எடிட்டிங் நாலேஜ் வச்சு தான் அந்த ஃபுல் இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணேன். இது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூ லோகோவும் க்ரியேட் பண்ணோம். அது பிக்சல் ஆப் மட்டும்தான் நம்ம கூகுளில் இமேஜ்லாம் தேடி கண்டுபிடிச்சி பிக்சல் ஆப் மட்டும்தான் யூஸ் பண்ணி இப்படி ஒரு லோகோ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சனால செஞ்சோம். இந்த லோகோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம சேனலில் கொஞ்சம் 2.1K வியூஸ்லாம் போயிருக்கு. அதனால் நம்ம சேனலையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா 2.1K போகிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமான கேட்பீங்க. கண்டிப்பாக அது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் தான். நம்மளும் நம்ம ஒவ்வொரு நிலைமைக்கும் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் தான் என்னுடைய விஷயம். இப்போ லோகோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே போல் இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி அவுட்ரோ ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கன்னா சேனலோட அந்த பேக்ரவுண்ட் கவர் இருக்குது பார்த்தீங்களா, பேனர், அதையும் புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னடா ஒரு 2 ரீசன் சொன்னீங்கடா. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சேனல் லோகோ, இன்ட்ரோ, அவுட்ரோ இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், லோகோ ரெடி பண்ணுறதுக்கு 1 நாள் ஆச்சு, இன்ட்ரோ ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள், அவுட்ரோ ரெடி பண்ணுறதுக்கு 1 நாள் எடுத்துச்சு, பேனர் ரெடி பண்ணுறதுக்கு ½ டே ஆச்சு. இது எல்லாமே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தாலும் தெரியும். 2வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு மொபைல் தான், 2 சேனல். இதில் தான் எல்லா வேலையும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதா இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங் எல்லாமே இந்த இதில் மொபைல் தான் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிளாஸ் வேறு போய்ட்டு நம்ம 10th வேறு படிக்கிறோம், ஓகேவா. இதனால் நம்ம சேனலை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம பேட்ரி போயிருச்சு, நம்ம மொபைலோட பேட்ரி போயிருச்சு. நான் வச்சுருக்கிறது சாம்சங் மொபைல், 2GB RAM தான். அதனால் பேட்ரி போகிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங் தான் ஆகுது. பேட்ரி சார்ஜ் 30க்கு மேலே ஏற மாட்டேங்குது. 30 சார்ஜ் ஏறினாலும் டக்குன்னு குறைஞ்சிடுது. 30 சார்ஜ் ஏறவே எனக்கு 6 மணி நேரம் ஆகுது. கண்டிப்பாக நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மை. அதனால தான் வீடியோஸ் போட முடியல. இது கூட வேறவங்க மொபைல் செல் கொஞ்ச நாள் வாங்கி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சோம். அதாவது வீடியோ இருக்கட்டும், இன்ட்ரோ, அவுட்ரோ எல்லாமே. இப்போ வீடியோ அதாவது இன்ட்ரோ ஃபஸ்ட்டு பார்த்துருந்துருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் பிக்சலா மூலிமா என்னுடைய லோகோ க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து 3D அனிமேஷன்லாம் வச்சு நீங்களே சைட்லேயே தெரியும். இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன இதுக்காக தான் பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கோம். இது எந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா எதுவுமே பண்ணல. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி பண்ணால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் என்னோடய டெக் சேனலில் இதுக்கான வீடியோ போடுறேன். நீங்கள் அங்கே பார்த்து நீங்களும் ஒரு லோகோவாக இருக்கட்டும், இல்லைனா இன்ட்ரோவாக இருக்கட்டும், நீங்களும் க்ரியேட் பண்ணி நீங்களும் ஜாலியாக உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக டெவலப் பண்ணணும்னா இது கேளுங்க. வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நீங்கள் பாட்டு உங்கள்கிட்ட இருக்கிற இன்ட்ரோவை யூஸ் பண்ணிட்டுருங்க. இந்த இன்ட்ரோ ரெடி பண்ண எனக்கு 2 நாள் ஆச்சு. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 3D மூலிமா அப்படி சவுண்டு வருது, அதுக்கப்புறம் இன்னவுட் ஆகுறது, அதாவது போயிட்டு ஜூம் ஆகுறது, இந்த மியூசிக்கு, இது எல்லாமே ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. குறிப்பிட்ட இடம்லாம் ஒரு இடத்துல ஷேடோவும் பிளாக்காகவும் இதெல்லாம் ரெடி பண்ணுறது எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கண்டிப்பாக இதுக்கான சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவுட்ரோ கைஸ், இப்போ அவுட்ரோ பார்த்துருப்பீங்க. அவுட்ரோ ரெடி பண்ணுறது அவ்வளோக்கும் பெரிய விஷயமா எனக்கு தோணல. பழைய அவுட்ரோலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்மால் மேன் கேமிங் இந்த நெருப்பு எஃபெக்ட் எங்கேருந்து பார்த்து காப்பி அடிச்சிட்டான்னு நிறைய பேருக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்க சொல்லிடுறேன் நானே. டிஜிபி சிறுத்தன் ஒரு யூடியூபர் இருக்காங்க, அவங்களுடைய அவுட்ரோ தான் இது. ஆனால் அவங்கள எப்படா காப்பி அடிக்க முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா டெவிலம்டி ப்ரோ இருக்கார்ல, அவங்களுடைய குணாச்சேன்னு ஒரு ப்ரோ, அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா டெக்கி டெவில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதில் தான் அந்த ஃபயர் எஃபெக்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அதை தான் டிஜிபி சிறுத்தையும் பார்த்து பண்ணியிருந்தாரு. நானும் அந்த இன்ட்ரோ பிடிச்சி போய் யூடியூப்லாம் தேடி பார்த்தேன். உங்களுக்கு இதேமாரி வேணும்னா தேடி பாருங்கள், நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புதுசாக பேனர் வேறு க்ரியேட் பண்ணியிருக்கும். பேனர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பேனர் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு தான் இருக்குது. ஓகே, இந்த பேனர் ரெடி பண்ணுறதுக்கும் ½ டே தான் ஆணுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ரீசனும் சொல்லிட்டேன். இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் வரும், நீங்களும் நம்பலாம், நீங்களும் ட்ரை பண்ணலாம். நானும் வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இதுக்கு
அதுக்கப்புறம் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும், அதில் யாருக்கா பிடிச்சிருந்தா மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன ஜாயின் பண்ணால் வெயிட்டு ஒரே நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இது ஏன்டா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கணும், நம்மளும் ஒரு டெவலப் ஆகணும் அப்படின்றது தான். நம்ம சேனலும் தனியாக ஒரு தெரியணும், ஸ்மால் மேன் கேமிங்னா இதான் லோகோ, இதான் இன்ட்ரோ, இதான் பேனர் எப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான். அடுத்தது நான் முக்கியமான விஷயம் சொன்னேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நியூவாக இப்போ தான் ஒரே ஒரு நாள் தான் ஆனிச்சு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 40-30 லெவலுக்கு மேலே இருப்பீங்க. நான் கோல்டு, பிளாட்டினம், கோல்டு விட்டுருங்க, பிளாட்டினம், டைமண்ட் ஒன்றுக்கெலாம் மேலே இருப்போம் ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம கில்டு ஐடி பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா யூஐடி இங்கே கூட இருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன் யூஐடி, அதை போட்டு நம்ம இதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கேன். இன்னும் ஒரு 20 பேருக்கு தான் இடம் இருக்குது. 20 பேர் ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அப்ரூவல் தான், ஆட்டோ தான் வச்சுருந்தேன், அப்புறம் அப்ரூவல் மாற்றிட்டேன். ஏன்னா ஒரு 10-13 லெவல்லாம் நார்மல் பிளேஸ் வந்திருந்தாங்க, அதனால தான் அப்ரூவல் வச்சுருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு ஒரு லெவல் நல்ல லெவல் ஒரு 30க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம கில்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஐடிலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகிட்டு இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட்லேயும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பல வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் வீடியோ வருது, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு வீடியோ வரப்போது. கெத்தாக ஒன்டாப் படிக்கிறதுக்கு 3 மிஸ்டேக் பண்ணுவீங்க, அது என்னங்க வீடியோ போடுறேன். 6 மணிக்கு வந்து பார்த்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை கைஸ், பை.